சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட திமுக கள ஆய்வு குழு இன்று ஆய்வை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. தோல்வி குறித்து கள ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்துள்ளது. இக்குழுவினருடன் ஆலோசனை நடத்திய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின்றி கட்சிக்காரர்கள் சொல்லும் உண்மையை அப்படியே வந்து என்னிடம் சொல்வது மட்டுமே உங்கள் வேலை என்று கூறினார். நீங்கள் யாரையும் காப்பாற்றவும் முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் எண்ணக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். திமுகவினரை மனது விட்டு பேச அனுமதியுங்கள், அவர்களின் குறைகளை, தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்களை அவர்கள் கொட்டி தீர்க்கட்டும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு இன்று முதல் தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளது. இந்த பயணத்தின் போது மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், வேட்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் உடன் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள ஆய்வு செய்யும் குழு ஜூன் 5ஆம் தேதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள ஆய்வு குழு தரும் அறிக்கையின் அடிப்படையில் திமுகவில் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.